ஹீமோகுளோபின் அளவுகள் கம்மியா இருக்கலாம், அனீமியா, அந்த மாதிரி அனீமியா ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு சுண்டைக்காய் ஒரு நல்ல மருந்து. ஏன்னா இதுல நிறைய இரும்பு சத்து இருக்கு. ஏன்னா சுண்டைக்காயை ரொம்ப காய வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த சத்துக்கள்லாம் போயிடுது. சுண்டைக்காய் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம், சின்ன வெங்காயம் 200 கிராம், தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், வரமிளகா 4, பச்சை மிளகாய் 1, அப்புறம் பூண்டு ஒரு 8 ல இருந்து 10 பல், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சுண்டைக்காய் நல்லா வதங்கி போயிட்டு இருக்கு. அது கூட நம்ம இன்னொரு பேனில் சின்ன வெங்காயத்தை இதில் கொடுக்குறோம், பூண்டு பல், வரமிளகாய், தக்காளி இதில் சேர்க்க போகிறோம், கருவேப்பிலை இலைகள், புளியும் இதிலே போட்டுக்க போகிறோம். சட்னிக்கு தேவையான உப்பை இப்போ சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெங்காயத்தோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு கப் தேங்காய் எடுத்துருக்கேன், அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு, இதில் தாளிச்சுக்க போகிறோம். சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், கூடவே இந்த சட்னியோட சேர்த்து நம்ம ஆரஞ்சு பழமோ இல்லை லெமன் ஜூஸோ ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா அது சிட்ரிக் ஆசிட். இந்த சிட்ரஸ் பழங்களும் சுண்டைக்காயும் சேரும்போது இந்த சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஓரளவுக்கு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு.